கடந்த நாட்களில் நம்ம 2 பாடங்களை பார்த்தோம். வேதம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம், வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆக்சுவலாக கிறிஸ்தவத்தில் நிறைய வார்த்தைகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவனுடைய கிருபைனாலே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நிறைய முறை சொல்லுவோம் இல்லையா, தேவனுடைய கிருபைனாலே இருக்கிறன்றத தேவனுடைய கிருபைனாலே செய்கிறேன், அது ஒரு. இன்னொன்று தேவனுக்கு சித்தமானால், இதுவும் நிறைய முறை யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழம் நமக்கு தெரியாது, அதை நம்ம தியானிக்கவும் மாட்டோம். ஆனால் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற இந்த காரியம். இன்றைக்கி நம்ம இந்த தியானிக்கிற இந்த காரியம் தேவன் வகுத்து வைத்திருக்கிற திட்டம், அவருடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை ஒரு லே அவுட்டாக தான் பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் இதை விலாவரியாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன் நம்ம இப்படி எடுக்கிறோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்தா தான் அடுத்தடுத்து போகிற வகுப்புகளில் நம்ம ஆழத்தை பார்க்க முடியும். எடுத்தெடுப்புலேயே ஆழத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அது நம்மளுக்கு என்ன ஆகாது, விளங்கி கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம இங்கே கொண்டு போகிறோம். சரி, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது வேதாகமத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு. சங்கீதம் 47 6 7 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேவன் என்னவா? பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள், கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் என்ன பண்றாராம்? ராஜாதி ராஜாவா இருக்கிறாராம். எல்லா ஜாதிகளையும் அவர் தான் அரசாளுகிறாராம். எல்லா ராஜ்யங்களும் யாருக்குள்ள தான் இருக்குது? தேவனுக்குள்ள தான் இருக்குது. அதே சங்கீதம் 135 5 6 135 5 6 வசனங்கள். கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும். எப்படிங்க? எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன், நான் அறிவேன். வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில், சமுத்திரத்தில், வானத்தில், பூமியில், ராஜாக்கள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் எல்லாவற்றையும் செயல்படுத்துறது யார் தான்? தேவன் தான். இப்போ ஒரு கேள்வி வரும், என்னென்னா, நிறைய இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்குது, நிறைய அழிவுகள் வருது, ஜனங்கள்லாம் மறிக்கிறாங்களே, அப்போ தேவன் அனுமதிக்கிறாரா? வருதா? அதை குறித்து வருகிற நாட்டில் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ராஜ்யம் எப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய பார்வையில் தான் எல்லாமே நடக்குது, தேவனுடைய அனுமதியில் தான் எல்லாம் நடக்குது, தேவனுடைய ஆளுகையில் தான் எல்லாம் நடக்குது. அவருக்கு எதிர்த்து நிற்கிறவன் ஒருவனும் இல்லை, சாத்தானோடு நிற்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தேவன். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, முதல் சாம்ராஜ்யமும் வரப்போகிற கடைசி சாம்ராஜ்யமும், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆரம்ப ராஜ்யம் எது, உலகத்தின் முடிவு ராஜ்யம் எது என்பதை தெளிவாக வேதத்தில் பேசப்பட்ட ஒரு புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம். சரியா? இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம், இதில்
தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ராஜ்யங்கள் எப்படி வந்தது, ஐ மீன் இந்த உலகத்தின் முதல் ராஜ்யம் எப்படி இருக்கும், கடைசி ராஜ்யம் என்னவா இருக்கும்ன்றதை தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த தானியேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே போய் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் ஸ்டடியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் அந்த ஒவ்வொரு ராஜ்யம் அந்த நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம், ஆனால் கடந்து போன ராஜ்யங்களை பற்றி ரொம்ப ஆழமாக உள்ளே போய் டீப்பாக பார்ப்பாங்க. அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்தை தான் தேடணும். அப்போ அங்கே உலகத்தின் ஆரம்ப ராஜ்யத்தையும் பார்க்க முடியும், முடிவு ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஏன் முடிவில் தேவனுடைய ராஜ்யத்தை வச்சிருக்கிறான்னா, ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும், நல்ல ராஜா வேணும், நல்ல ஆட்சி வேணும். தெரிஞ்சுக்கிறோமா? இப்போ தெரியுதா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, அங்கே போனால் சகல சவரட்சணை கிடைக்குதா? இல்லை. எங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்க எங்கே போனாலும் என்ன கிடைக்கல. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்பா அது நல்லது, ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூலா முடியாது. விளங்குதா? ஏன்னா அரசாங்கம் சரியில்லை. இங்கே இல்லை, உலகளாவியத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ ஜனங்களுக்கு இப்போ என்னன்னா, ஒரு நல்ல ராஜ்யம் கிடைக்காதா? இந்த எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு தான் தேவன் கடந்து போன நாட்களில் எல்லாம் நிறைய சாம்ராஜ்யங்களை தேவன் உருவாக்குனார். கடைசியில் ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரேன்னு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். படிக்க வேண்டாம், அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா படித்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளக்குனேன்னா நேரம் போதாது. அதனால் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீடுகளில் போய் நீங்கள் அந்த 2 அதிகாரத்தை பொறுமையாக நீங்கள் வாசிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, வேத வாசிப்புக்குன்னு ஒரு சகோதரரை போட்டிருக்கிறேன், அவருக்கு அந்த ஷீட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் அவர் வாசிப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வாசிப்பார். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் போதுமானதாக இருக்கும். அது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சாம்ராஜ்யம் அது எதுன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா, நெபுகாத் நேசர் என்ற ராஜா ஒரு சொப்பனை காண்றார், ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல ஒரு சிலையை பார்க்குறார். அந்த சிலை தலை என்னவா இருக்குது? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியாது? யாருக்குமே தெரியாதா? குட்டி பாப்பா கை தூக்குறா பாருங்களேன். சரி, ஓகே. அங்கே அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு இந்த ராஜா. அந்த சொப்பனத்தில் ஒரு சிலை நிற்குது. அந்த சிலையை தலை பொன்னிறமாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க, தலை பொன்னிறமாக இருக்குது. அதனுடைய தோல் மார்பம் வெள்ளியாக இருக்குது. அதனுடைய வயிற்று பகுதியும் தொடையும் வெண்கலமாக இருக்குது. அதனுடைய கால் முட்டி பகுதி இரும்பாக இருக்குது. அதனுடைய பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன் வசனத்தை வாசிக்கலன்னா, இது நம்ம சும்மா ஓரலாக பார்த்தா போதும், நமக்கு தேவை ஆவிக்குரிய அர்த்தம்தான். சரிங்களா? இப்போது இந்த சொப்பனத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு மலையிலிருந்து ஒரு கல் வருது. ஒரு கல் உருண்டு அந்த சிலை மீது மோதின உடனே அது நொறுங்கிடுது. எல்லாமே நொறுங்கி என்ன ஆகுதுன்னா, அந்த கல் ஒரு பர்வதமாக மாறுது. ஒரு பர்வதமாக, ஒரு மலை போல மாறுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மலை போல மாறின இந்த கற்கள் எல்லாம் பூமியே நெருப்பிடுதான். இதான் அவன் பார்த்த சொப்பனம். இப்போ இந்த சொப்பனம் என்னன்னு தானியேலுக்கு தெரியும், ஆனால் அர்த்தம் தானியேலுக்கு தெரியாது. அதனால தானியேல் என்ன பண்ணார்னா, யாராவது தப்பாக இதனுடைய அர்த்தத்தை சொல்லிட போகிறாங்கன்றதுக்காக அவர் ஒரு கட்டளை போட்டார். என்ன தெரியுமா? சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் உண்மை என்னன்றது இவருக்கு விளங்கும், சொல்கிறவனும் உண்மையானவனான்றது விளங்கும். இல்லைன்னா அவன் கதை அடிச்சுட்டு போயிடுவான், இன்றைக்கி நிறைய பேர் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் அதை சொன்னார். அப்போது பாபிலோனில் இருக்கக்கூடிய அநேக ஞானவான்கள், சாஸ்திரிகள், மந்திரவாதிகள் எல்லாரும் ஒன்றா கூடி கேட்குற கேள்வி என்னென்னா, கனவை சொல்லுங்கள், அர்த்தத்தை சொல்கிறோம்.
இது என்ன நேபுகாத்நேசர் சொல்லிட்டார், கனவை நான் சொல்ல மாட்டேன், நீ கனவையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும், அப்படி சொல்லணும்னா உன் கழுத்தை எடுத்துருவேன்ட்டார். இப்போ ஒரே பிரச்சனை என்னன்னா, பாபிலோனில் இருக்கக்கூடிய ஞானவான்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆல்ரெடி இஸ்ரேலில் இருந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்டு போனவர் தான் இந்த ஷாக்ராத், மேஷாக், ஆபேத் நேகோ ப்ளஸ் தானியேல் போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ ஞானவான்களெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, கழுத்தை வெட்டும்போது அப்போது தானியேல் சொல்கிறாரு, எனக்கு டைம் கொடு, நான் என்ன பண்ணுறேன் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த அர்த்தம், அந்த சொப்பனத்தில் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார். அது வாசிங்க, அந்த வசனம் தானியல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியல் 2:28. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன், மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். அப்போ அந்த சொப்பனத்தில் என்ன இருக்குது, மறைப்பொருள். ஓகேவா? கண்டினியூ பண்ணுங்க பிரதர். கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், புரியுதுங்களா? அப்போ அந்த காரியம் தேவன் நேபுகாத்நேசருக்கு வெளிப்படுத்தினதுல என்ன இருக்குன்னா, அது சொப்பனம். அது எப்படிப்பட்ட சொப்பனம்னா, மறைபொருள் அடங்கிய தரிசனம். புரியுதுங்களா? மறைபொருள் அடங்கிய தரிசனம். இப்போ மறைபொருள் உள்ள தரிசனத்தை யாருக்கு காமிச்சிருக்கிறார் தேவன்? நேபுகாத்நேசருக்கு காண்பித்திருக்கிறார். அது அங்கே நடக்குது. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த பொற்சிலை, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அது அப்படியே ஆரம்ப நாட்கள்லேருந்து முடிவு வரைக்கும் அப்படியே நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நேபுகாத்நேசருக்கு தேவன் எதனால் அந்த தரிசனத்தை கொடுத்தாருன்னா, இப்போ நீ இருக்கிற ராஜ்யம் பொன்னான ராஜ்யம், அது பாபிலோன் சாம்ராஜ்யம். அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, கோல்டுக்கு அப்புறம் என்ன வந்தது, வெள்ளி, வெள்ளிக்கு அப்புறம் வெண்கலம், வெண்கலத்துக்கு அப்புறம் இரும்பு, இரும்புக்கு அப்புறம் இரும்பு களிமண். அப்போ அதனுடைய தரம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சா? இப்போ நம்மளே பார்க்கலாம், கடந்து வந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஆரம்பத்துலலாம் எப்படி ராஜ்யங்கள் இருந்தது, இப்போ ராஜ்யம் எப்படி இருக்குது, புரியுதுங்களா? இதுதான் அங்கே நடக்குது. தேவன் காட்டுறாரு, காமிச்சிட்டு கடைசியாக சொன்னார், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு கல் என்ன பண்ணிட்டோம், மோதி எல்லாத்தையும் நொறுக்கிட்டோன்ட்டார். இப்போ அந்த ராஜ்யம் என்னன்றதை நான் துரிதமாக சொல்கிறேன், நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம். முதல்ல அந்த கல், அது அந்த பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்படியே இந்த உலகத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் கிமு 612 கிமு 539 வரை, கிமு 612 539 வரை இந்த உலகத்தை ஆண்டது. அந்த தேசத்தில் பிரபலமாய் பேசப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா தான் நேபுகாத்நேசர். நம்ம அடுத்தடுத்து பார்க்குற எல்லா சாம்ராஜ்யத்திலையும் ஒரு மனுஷனை தேவன் தெரிஞ்சிருப்பார். அது பொன்னான தலையினும் போது அது யாரை குறிக்குது, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அது நேபுகாத்நேசர் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்தது பார்க்கும்போது அதனுடைய தோலும் மார்பும் என்னவா இருக்குதுங்க, வெள்ளியாக இருக்குது. அது எந்த ராஜ்யம்னா மேதோ பர்ஷிய ராஜ்யம். மேதோ பர்ஷிய ராஜ்யம். இந்த மேதோ பர்ஷிய ராஜ்யம் உலகத்தில் எப்போ அரசாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 539 கிமு 331 வரைக்கும். கிமு 539 கிமு 331 வரைக்கும் இந்த மேதோ பர்ஷியா சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. அந்த ராஜ்யத்தில் இருந்த ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஃபெமிலியரான ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு பேர் தான் கோரேஷ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் இருக்கும் கோரேஷ். இப்போ நான் சொல்கிற ராஜாக்களெல்லாம் நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். தேவன் எப்படி அவங்கள தெரிந்து கொண்டார், எப்படி அவங்கள பயன்படுத்தினார்ன்றதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆகிடுவீங்க, புரியுதுங்களா? ஜியாகிரஃபி தெரியும், உலகத்தில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம்.
இந்த ஒரு பைபிளில் உலக ஞானமே அடங்கி இருக்குது. ஏன்னா தேவனுடைய ஞானம் உலகத்தை காட்டிலும் பெரிய ஞானம். புரியுதுங்களா? அவருடைய ஞானம் தான் இந்த வேதம். சரி, அப்போது மேதோ பர்ஷியா ராஜ்யம், அங்கே 2 ராஜா வந்தாங்க. அது எப்படி 2 தோல் 2 மார்பு எப்படி ஒரு சரீரத்தில் பிரியுதோ அந்த மாதிரி 2 ராஜ்யங்கள் வந்தது, மேதோ பர்ஷியான்ற மாதிரி. அடுத்தது என்னங்க, அதனுடைய வயிற்று பகுதி வெண்கலமாய் இருந்தது, வெண்கலமாய் இருந்தது. இப்போ இந்த வெண்கல எது குறிக்குதுன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் முக்கியமான ராஜா இருக்கிறார், மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். யாருங்க கிரேக்க சாம்ராஜ்ய ராஜா? அலெக்சாண்டர் தி கிரேட் இல்லையா? மகா அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டரு அவங்களுடைய நாட்கள் எப்படின்னா கிமு 331 கிமு 168 வரை, கிமு 331 கிமு 168 வரை அவர்கள் உலகத்தை அரசாண்டார்கள். அதில் தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் அலெக்சாண்டரை தெரிந்து கொண்டார். அது என்ன எதுன்றதை அடுத்த நம்ம வரக்கிற காலங்களில் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தொடை என்னவா இருந்ததுங்க? இரும்பாய் இருந்தது. அது எந்த சாம்ராஜ்யம் என்றால் ரோம சாம்ராஜ்யம். சரியா? ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தில் தான் இந்த சீசர்கள் வந்தாங்க, ராயன்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. இதில் ஒரு பெரிய கிருபைன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு வந்தார். சரியா? ரோமனுடைய சாம்ராஜ்யத்தில் தான் அவர் வந்தார். இது எப்போன்னா கிமு 168 கிபி கிறிஸ்துவுக்கு பின் 476 வரைக்கும் அந்த ராஜ்யம் இருந்தது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் கடந்து வந்தது. இது ஏதோ கட்டுக்கதையோ நான் சொல்லலை, உலகத்தின் வரலாறு சொல்லிட்டு இருக்கிறோம். பைபிள் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. புரியுதுங்களா? வேதம் என்ன சொன்னதோ அதுதான் உலகத்தில் நடந்தது. சரியா? புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட பாட புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேதம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, அது தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்குறாருன்றது. சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்னாச்சுங்க, பாதம் பாதி இரும்பு பாதி களிமண். அங்கே ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. அது என்னாச்சுன்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு ராஜ்யங்கள் பிரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ராஜ்யங்கள் பிரியும் போது தான் இஇசி யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னு வந்தது. அப்புறமா யூனியன் ஃபெடரேஷன் அப்படின்னு வந்தது. எல்லாமே ஒரு 10 தேசங்கள் ஒன்றாக இணைந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் ஒரு சபையாக கூட்டினாங்க. இனி நம்மளுக்குள்ளே என்ன வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம எதுவாக இருந்தாலும் ஒன்றா தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் யூஎன், யுனைடெட் நேஷனல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்தது. அதை தான் ஐநா சபை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது களிமண் இரும்பு அப்படி வந்தது போல் இப்போ ஐநா சபையில் கிட்டத்தட்ட 192 நாடுகள் ஒன்றா இணைஞ்சிருக்குது. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா களிமண் மாதிரி அறிவு இருக்குது, இரும்பு மாதிரி அறிவு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரஷ்யாவை எடுத்துக்கங்க, யாருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், அடி பண்ணவே மாட்டார். அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் யாருக்கும் அடி பண்ணவே மாட்டார். இந்தியாவை எடுத்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் கும்பிட்டு போட்டுருவார். விளங்குதா? அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தரம். அப்போ வேதம் என்ன சொன்னதோ அதுதான் உலகத்தில் நடந்தது. புரியுதுங்களா? இப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். என்னென்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் 42-43 வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 42-43. கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உயரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்குதுங்களா? இப்போ நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்? சவுதிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்? மணி வேல்யூ ஜாஸ்திங்க. இங்கே ₹1 கொடுத்தா ஒன்றுமே கிடையாது. அவனுடைய ₹1 எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தா பலர் ₹1 வருது. புரியுதா? வேல்யூ. அப்போது சத்தியம் அப்படி நிறைவேறுது பாருங்க. கண்டினியூ பண்ணுங்க. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இருக்குதா? இப்போ இந்திய தேசம்தான் ஓப்பன் கேட்டு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இதை நீங்கள் அமெரிக்கா ரஷ்யாலெல்லாம் போங்க, என்ன வேணும்? அப்போ பாஸ்போர்ட் வேணும். அனாவசியமாக உள்ள சேர்க்க மாட்டாங்க. அப்போது சத்தியம் என்ன ஆயிடுச்சு? கலவாதிருப்பார்கள் ஆயிடுச்சா?
எல்லாம் அவங்கவுங்க இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ மோர்வெலஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடந்து போன அந்த சிலையில் சொல்லப்பட்ட எல்லாமே உலகத்தில் நடந்து முடிந்த ராஜ்யங்கள். இப்போ நடந்து முடிந்த ராஜ்யங்களை துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கீங்க வேதத்தில். அதை தான் இப்போ நம்ம தியானிச்சோம். இவைகள் நிற்கும் போது ஒரு கல் வருது. என்ன வருது? ஒரு கல் வருது. அதை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அந்த சொப்பனம், தானியலுக்கு அந்த நேபுகாத்நேசர் கண்ட அந்த சொப்பனத்தை தானியல் விளக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வாசிங்கள, தானியல் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். தானியல் 2:45. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். ராஜா இனிமே சம்பவிக்க போறத மகாதேவன் என்ன பண்ண இருக்கிறாரு? தெரிவிச்சிருக்கிறாரு. சொப்பனமானது நிச்சயம். நல்லா கேளுங்க. சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். ஆமென். சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சத்தியத்தை இந்த செய்தி முடிவில் மறுபடியும் சொல்லுவேன். எப்படி லிங்க்கு வேதம் காட்டுதுன்றதை பார்க்கலாம். அப்போது தேவன் கிளியராக சொல்லிட்டாரு. ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்லலாம் பார்த்தோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்க. தேவ மனுஷன் மூலமாக தான் பேசினார். அப்போது தேவ ஆவியான என்ன சொன்னாரோ அதுதான் தேவ மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தானியலுக்கு தேவன் சொல்லிட்டாரு, சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். விளங்குதுங்களா? அர்த்தம் சத்தியம் போது அதில் என்ன இருக்குது? நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்குது. ஆனால் அதை இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரியா? விளங்குதா? இப்போ அந்த காரியத்துக்கு நம்ம வருவோம். தானியல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். தானியல் 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றும் அழியாத ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். சரியா? மைண்டில் வச்சுங்க. இப்போ இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நடந்து போகும்போது தேவன் ஒரு பக்கம் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலேருந்து எழும்ப பண்ணுவாராம். புரியுதுங்களா? உலக ராஜ்யம் போயிட்டு இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் எழும்புது. அது என்றென்றைக்கு என்ன ஆகுறதில்ல, அழியறதில்ல. இப்போ விஷயம் என்னன்னா, தேவராஜ்யம் எப்படிப்பட்டது, வந்துடுதா, வரப்போதா, அதில் இருக்கிறோமா, இல்லை அது எப்படி இருக்கோன்றத ஒரு அவுட்லைனாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ தான் ஸ்டடிக்குள்ளேயே போகிறோம். பயந்துராதிங்க, ஆகிட்டு வர பொழுது டைமு இல்லை, கரெக்ட் டைமுக்கு முடிச்சிடலாம். அதனால் ஃப்ரீயாக கேளுங்க. ஓகே, சரி. தானியல் 2ஆம் அதிகாரம் 34-35. தானியல் 2ஆம் அதிகாரம் 34-35. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே, நல்லா கவனிங்க, நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து, கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? வார்த்தையை நல்லா கவனிங்க. அதாவது நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணுதான்? பெயர்ந்து உருண்டு வருது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி நொறுக்கி போட்டது. அடுத்தது, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. ஒரு தூசியை போல பறந்து போது, அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி இல்ல, காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த வசனம் தானியல் 2ஆம் அதிகாரம் 34-35 3 விஷயத்தை பார்க்கணும். 3 விஷயம். ஒன்று, கைகளினால் பெயர்க்கப்படாத கல். என்னவா? கைகளினால் பெயர்க்கப்படாத கல். 2, அந்த கல் மோதி என்னவாயிடுச்சு?
பர்வதமாக மாறினது, ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு. சரியா? முதல்ல என்னதுங்க? முதல்ல தயவுசெய்து சொல்லுங்க. கைகளினால் பெயர்க்கப்படாத கல். ரெண்டாவது, அந்த கல் என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு பர்வதமா, ஒரு மலையா மாறிடுச்சு. மூன்றாவது, இப்படி பர்வதமா மாறினது உலகத்தையே நிரப்பிடுச்சு. அழகுதா? மறுபடியும் சொல்லாமா? முதல்ல அந்த கல் என்னது? கைகளினால் பெயர்க்கப்படாத கல். ரெண்டாவது, ஒரு பெரிய பர்வதமாக மாறினது. மூன்றாவது, உலகத்தையே நிரப்பிடுச்சு. அழகுதா? புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் ஃபார்முலா. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மெயின் ஃபார்முலாவே இதுதான். இப்போ தேவனுடைய ராஜ்யம்னு எடுத்துக்கிட்டா அது 3 நிலைப்பாடில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் 3 நிலைப்பாடில் வேதம் கற்றுக் கொடுக்குது. முதலாவது பரலோக ராஜ்யம். முதலாவது என்னது? பரலோக ராஜ்யம். இரண்டாவது கிறிஸ்துவின் ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம். மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம். வழங்குதா? முதல்ல 3 பார்த்தோம். ராஜ்யங்களும் 3 பார்க்குறோம். தேவன் இது எல்லாமே செயல்படுத்துறது யார் தான்? தேவன் தான் செயல்படுத்துறாரு. ஆனால் 3 பிரிவாக செயல்படுத்துறார். சரியா? 3 பிரிவாக செயல்படுறார். இப்போ இதில் முன்னாடி பார்த்த பாருங்க, கைகளினால் பெயர்க்கப்படாத கல் பரலோக ராஜ்யத்துக்கு நிழலாகவும், அந்த பர்வதமாக நின்ன அந்த கல் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாகவும், அது பூமியே நிரப்பிடிச்சு பாருங்க, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிழலாகவும் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இந்த 3 விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியா? இது 3 நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்றத ஒரு லே அவுட்டாக நம்மளுக்கு தெரியும். ஒரு நிழலாமல் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வருகிற நாட்களில் இதில் இருக்கக்கூடிய அநேக ஆழங்கள், அது எப்படி தேவன் செயல்படுத்துகிறார், நமக்குள்ளே எப்படி செயல்படுத்துகிறார், சபைக்குள்ளே எப்படி செயல்படுத்துகிறாரு, இவர் வரப்போகிறது எப்படி இருக்கும், எல்லாமே வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குதுங்க. சரியா? சரியா? சரி, இப்போ முதல்ல பரலோக ராஜ்யம், அதாவது கைகளினால் பெயர்க்கப்படாத கல் பரலோக ராஜ்யத்துக்கு நிழலாக இருக்குது. எப்படி நிழலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். கைகளினால் பெயர்க்கப்படாத கல்லுன்னா மனுஷர் அந்த கல்லை எடுத்து போடலை. மனுஷன் அந்த கல்லை எடுத்து போடலை, அதுவா எழும்பி அதுவா விழுந்திருக்கு. சரியா? அதனால தான் கைகளினால் பெயர்க்கலை. யாரும் ஒரு மனுஷன், தனி மனுஷன் எடுத்து என்ன பண்ணல, போடலை. அது மூல மொழியில் இந்த கைகளினால் பெயர்க்கப்படாத கல்லுன்றது எபிரேய மொழியில் எபின் ஜிஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. எபின் ஜிஹர். இந்த எபின் ஜிஹர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்ஷேப்டு, அதாவது ஷேப்டு ஸ்டோன், சார் அன்ஷேப்டில் ஷேப்டு ஸ்டோன், வடிவமைக்கப்பட்ட கல்லுன்னு அர்த்தம். அதாவது இழைக்கப்பட்ட கல். அந்த கல்லை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. மனுஷன் உருவாக்கல, மனுஷன் உருவாக்கல, மனிதருடைய கைகள் உருவாக்கல, தேவனே உருவாக்கியிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது அந்த ஜிஹர் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த கீஹர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டா அது எபிரேயத்தில் பெயர்க்கப்படாத கல், அதாவது ஷேப்டு ஸ்டோன். ஓகேவா? இது எபிரேயத்தில். அராமிக்கில் எடுத்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் முதல் 4 புத்தகம் அராமிய மொழியில் எழுதப்பட்டது. சரியா? இயேசு பேசினது எந்த மொழிங்க? அராமிய மொழி. அதனால தான் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னார்? ஏலி லேலி லாமா சபக்தானின்னு சொன்னார். அப்போ அங்கே இருந்த எபிரேயர்கள், எபிரேய பாஷை பேசுகிறவங்க என்ன சொன்னாங்க? எலியாவை கூப்பிட்றான் போல இருக்குவேன் சொன்னாங்களா இல்லையா? புரியுதுங்களா? அப்போது எபிரேயமும் கிரேக்கமும் கலந்த ஒரு வார்த்தை, ஒரு மொழி தான் அராமிய மொழி. அரபி மொழி கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அரபி மொழி கிடையாது, அராமியம். இது ரொம்ப பழமையான ஒரு மொழி. இயேசு இந்த பூமியில் வாழும்போது அதை தான் பேசினார். சரியா? இப்போ எபிரேய மொழியில் ஜிஹர் அப்படின்ற வார்த்தை அராமிய மொழியில் பார்க்கும்போது கேபா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கேபா. இப்போ ஒரு கேள்வி, கேபான்ற வார்த்தையை எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? எஸ். யாருக்கு யாரோட பேர்? அது வாசிங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். யோவான் 1:48 வாசிங்க. பின்பு
அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். பேதுருவை இப்ப கூட்டிட்டு வராங்க. இயேசு அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். என்னப்படுவாய்? கேபானா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். வடிவமைக்கப்பட்ட கல். இதை நீங்க தற்கால மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லியிருப்பாங்க, பாறை. என்னது? பாறை. பேதுருனா என்ன? பாறை, ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே ராக் தான், நிறைய தான் பாறை இருக்குது. ஏசு அதை சொல்லியிருக்கு, அப்படி சொல்லலை. அவர் கேபான்ற வார்த்தையை யூஸ் பண்ணாருன்னா அது வடிவமைக்கப்பட்ட கல். அது ஏன் சொன்னார்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ கேபா அப்படின்னும் போது வடிவமைக்கப்பட்ட கல்லுன்னா அது என்ன மாதிரி கல்லுன்னா சபை கட்டும்படியான கல். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னா அந்த கல் என்னது? கேபா. அது வடிவமைக்கப்பட்ட கல். அதை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா கேபான்றதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இயேசு இங்கே மட்டும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, பைபிளில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேபான்றது ஒரு ஊர். கேபான்றது என்னது? ஒரு ஊர். 2 வார்த்தை அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று கேபா, இன்னொன்று கேபார். கலங்குதுங்களா? பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யோசுவா 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவா 21:17. பென்யமீன் கோத்திரத்திலே அவர்களுக்கு கிபியோனையும் அதன் வெளி நிலங்களையும் கேபாவையும் அதன் வெளி நிலங்களையும். ஓகே, புரியுதுங்களா? மைக்கு கொஞ்சம் கீழே இறக்கி படிங்க. அதாவது யோசுவா 12 கோத்திரம் கானானுக்குள்ள போனாங்க இல்லையா? போயிட்ட பிறகு அந்த 12 கோத்திரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய கானான் தேசத்தை என்ன பண்ணாரு? அவர் தான் டிவைட் பண்ணி கொடுத்தாரு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடத்த பிரித்து கொடுத்தாரு. அது தேவன் சொன்னார். தேவன் சொன்னதை யோசுவா என்ன பண்ணாரு? செஞ்சார். அப்போ பென்யமீன் கோத்திரத்துக்கு வரும்போது இந்த கேபான்ற ஒரு இடத்த பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுத்தாங்க. அது பாறையான ஒரு இடம். ஏன் பாறையான ஒரு இடத்த கொடுத்தாரு அப்படின்னா, அதே இடத்துல பிற்காலத்தில் இந்த எதிரிகள் அந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. அப்போது தாவீதுக்கு தேவன் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த இடத்த பிடுங்கு அப்படின்னு சொல்கிறார். அது வாசிங்க, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். விளங்குதா? அப்போ இந்த கேபான்ற ஒரு இடத்த தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுத்தாரு. அதை மீதியானியர்கள் பிடிச்ச பிறகு தாவீதை போய் என்ன சொன்னார்? அந்த இடத்த மீட்டு கொள்ளுனார். அப்படி அந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கற்கள், பாறைகள் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பாறைகள். விளங்குதா? வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பாறைகள். அதாவது அதனுடைய தன்மை என்னன்னா, அது வெட்டுனா ஒருவன் என்ன நினச்சிக்கிட்டு வெட்டுறானோ அந்த வடிவம் கிடச்சிருமா. புரியுதுங்களா? இப்போ இந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், அஸ்திபார கல். யூதர்கள்லாம் வீடு கட்டும் போது 4 மூலையில் அஸ்திபாரத்தை வைப்பாங்க. அந்த 4 மூலையில் வைக்கிற அஸ்திபாரம் எப்படி இருக்குன்னா, அப்படியே கையை விரித்து நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிற்கும். இந்த 4 கார்னரில் வச்சுட்டு தான் அதுக்கு மேலே பில்ட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் அந்த இடத்துல அந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கல் மெயினாக சாலமோன் கட்டினார் பாருங்க. தேவனுடைய ஆலயம் சாலமோன் கட்டினார். அந்த ஆலயத்துக்கு இந்த கல்லை தான் பயன்படுத்தினாங்க. அதனால தான்
கேபான்ற அந்த இடத்துல அந்த கல்லை ஆல்ரெடி ஷேப் பண்ணிட்டாங்க. அதனால தான் வடிவமைக்கப்பட்ட கல். எல்லாத்தையும் தேவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வடிவமைச்சிட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து எருசலேமில் லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு அதை உள்ள நுந்திக்கிட்டு அப்படி பண்ணலையா. அந்த ஆலயம் கட்டும் போது என்ன ஆச்சா வாசிங்க, 1 ராஜாக்கள் 6:7. 1 ராஜாக்கள் 6:7. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. என்னங்க, பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். அப்போ எங்கே ரெடி பண்ணிட்டாங்க, அதை கேபாலே ரெடி பண்ணிட்டாங்க. கேபாலை எப்படி ரெடி பண்ணாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார் இந்த கல்லை வெட்டுனார். ஏன்னா தேவன் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு ஒரு அந்த ஆவியை கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆசாரிப்பு கூடாரத்தில் கூட முக்கியமான வேலை செய்யறதுக்கு ஒருவரை தெரிந்து கொண்டார். அவர் பேர் என்னங்க, பெசேலியல் அப்படின்றவரை தெரிந்து கொண்டார். ஆக்சுவலாக அவர் ஞானமெல்லாம் கிடையாது. அவர் தெரிந்து கொண்டவொடனே தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தாராம். அந்த மாதிரி சாலமோன் ஆலயத்தை கட்டுறதுக்கு கல்லை எங்கே சூஸ் பண்ணார், கேபாலை சூஸ் பண்ணார். அதை வெட்டும் போதே அந்த கல் எப்படி தான் வந்தது, ஆலயத்தில் போயிட்டு அப்படியே பிரிக்ஸ் மாதிரி அப்படி வச்ச உடனே செட் ஆகிற மாதிரி வந்துச்சு. சரியா, இப்போ இப்படி வருது. அப்போது கல்லுன்றது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பைபிளில். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. புறா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு அர்த்தம், வெரி குட். புறானாலே எதுக்கு அர்த்தம், பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தம். பாம்பு பார்த்தீங்களா, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்கள். பாம்பு பிசாசுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த பிரகாரம் கல்லுன்னா ஒரு அர்த்தம் இருக்குது பைபிளில். அது என்னன்னா தேவனுடைய ஆளுகைத்துவம். கல்லுன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய ஆளுகைத்துவம் அல்லது தேவனுடைய சட்டம் அல்லது தேவனுடைய கிரியைன்னு அர்த்தம். கல்லுன்றது அதுதான். அது விளக்குறேன் பாருங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போது இந்த கல்லுன்ற ஒரு விஷயத்தை தேவன், அதை யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது தப்பு பண்ணால் எப்படி சாவடிச்சாங்க, கல்லெறிஞ்சு சாவடி. ஏன் கத்தியில் வெட்ட வேண்டியது தானே, தூக்கு மாட்ட வேண்டியது தானே, ஏன் கல்லெறிஞ்சு கொண்டாங்க? ஏன் தெரியுமா, பிரமாணம். தேவனே எழுதியிருக்கிறாரு தோரால, அந்த 5 புத்தகத்தில் மோசே நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணார், இந்த காரியத்தை செஞ்சால் இவன் கல்லெறியப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், கல் என்பது தேவன் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள். சரியா, முக்கியமான பொருள். அது தெரியும் தேவனுக்கு, அது இதுதான் பயன்படுத்தணுன்றது தேவனுடைய அறிவில் இருக்கிற ஒரு விஷயம். இது சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் மலையில் இருந்தார். இந்த சோதனை மலையில் இருக்கும்போது என்ன சொன்னார் சாத்தான் வந்து, இந்த கல்லெல்லாம் என்ன பண்ண அப்பமாக்கு அப்படின்னா உடனே என்ன ஆகிடுமா, ஆகிடும். ஏன், தேவன் பயன்படுத்துகிற பொருள் இது. அவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆகிடும், உடனே என்ன ஆகிடும், நடந்துரும் அப்படின்றது சாத்தானுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கல்லை வச்சு தேவன் செய்கிறத பார்க்கலாம். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, முதல் சபையார் யாருங்க, யார் முதல் சபையார்? அது ஆதி சபை. முதல் சபையார் யார்? ஃபர்ஸ்ட் இவங்கள தான் சபையார்ன்றாங்க. ஏன் குழப்பம், ஒன்றும் பயப்படாதீங்க. தப்பாக சொன்னால் தான் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியாது. விளங்குதா? முதல் சபையார் யாருன்னா இஸ்ரவேல் சபையார். விளங்குதா? முதல் சபையார் யார்? இஸ்ரவேல் சபையார். இப்போ கல்ன்றது தேவன் பயன்படுத்தக்கூடிய ஆளுகத்துவத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் குடிக்கிற தண்ணி கூட எங்கேருந்து கொடுத்தாரு, கண்மலையிலேருந்து கொடுத்தாரு. விளங்குதா? இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் போகுது. சரியா? இப்போ முதல் சபையார் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்குறாரு. இவங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சட்டத்திட்டத்தை கொடுக்குறேன்னு எதில் கொடுத்தாரு? கல். எப்படிப்பட்ட கல்லுங்க? இழைக்கப்பட்ட கல், கற்பலகைன்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு தோலில் எழுத வேண்டியது தானே தேவன்? இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்ண வேண்டியது தானே? ஏன் கல் யூஸ் பண்ணார்? விளங்குதா? புரியுதா? ஏன்னா கல் தேவனுடைய ஆளுகத்துவத்தை குறிக்குது, தேவனுடைய வேலையை குறிக்குது, தேவனுடைய காரியங்களை அது செயலாக்கத்தை பார்க்கணும். சரி, இப்போது ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 15-16. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 15-16.
பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. இப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த கற்பலகை எழுதி யார் கையில கொடுத்துட்டாரு? மோசே கையில கொடுத்துட்டாரு. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இருபுறமும் என்ன பட்டிருக்குது? அதுல எழுதப்பட்டிருக்குது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும். யாரால செய்யப்பட்டதா? தேவனால். அந்த பலகைகள், இது மூல மொழியில கல்லுன்னு தான் வருது. அந்த கல்ல யார் செஞ்சாராம்? தேவனே செஞ்சாராம். அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. புரியுதா? முதல் சபையாருக்கு தேவன் கல்ல கொடுக்கிறாரு, எழுதி கொடுத்தாரு. அதை என்ன பண்ணாராம் அவரு? 19வது வசனம் 19. அவன் பாளையத்துக்கு சமீபித்து இப்ப எடுத்துட்டு வர்றாரு மோசே. அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சபையாரு. ஆமா, கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு டான்ஸ். மோசே கோபம் மூண்டவனாய் தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. எங்க உடைச்சு போட்டாரு? மலையின், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மலையின் அடியில எதை உடைச்சாரு? கற்பலகிய உடைச்சாரு. ஏன்னா அந்த பிரமாணத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்ட உடனே மோசைக்கு கோபம் வந்துச்சு. உடனே லேவியர் எல்லாரையும் கூப்பிடு, யார் தேவன் பக்கம் இருக்கிறீங்கன்னு எல்லாம் வந்துட்டாங்க. லேவியர் எல்லாம் ஆளுக்கு ஒரு கத்தி எடுறான், போட்டு தள்ளுறான்ட்டு. உடனே அங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய சங்காரம் நடக்குது. 28வது வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். மோசே சொன்னபடியே. லேவியின் புத்திரர் என்றவங்க ஆக்சுவலாக யாருங்க? இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பாஷையில் சொன்னா பாஸ்டர்ஸ். புரியுதா? ஆசாரியர்கள். ஓகேவா? இப்போ விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ யார் அனுப்புறாரு? தேவன் பாஸ்டர்ஸுங்களை அனுப்பிச்சு வெட்டுறான்ட்டாரு. வெட்டினவனே என்ன ஆச்சுங்க? அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். எத்தனை பேர்? 3000 பேர் செத்தாங்க. சரியா? ஓகே. இது முதல் சபையாரிடத்துல அந்த கல், பெயர்க்கப்படாத கல், கேபா, பெயர்க்கப்படாத கல். தேவனே அதுக்கு உருவத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனே அதுக்கு உருவத்தை கொடுக்குறாரு. அப்படி உருவம் கொடுத்த கல்லை பிரமாணத்தை மீறும் போது ஜனங்க என்ன ஆயிட்டாங்க? முதல் சபையார் எத்தனை பேர் செத்தாங்க? 3000 பேர் செத்தாங்க. இப்போ இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னார். அப்போ பேதுருன்ற ஒரு மேலே என்ன வச்சார்னா கேபாவை வச்சார். இப்போ பேதுரு தான் கேபா. அது மேலே அந்த தேவனால் வடிவமைக்கப்பட்ட கல்லை இப்போ என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டார். இப்போ வச்சதுனால ஆதி சபையின் முதல் போதகர் யார் என்றால் பேதுரு. சரியா? இப்போ இந்த பேதுரு கல்லா மாறினதுனால இவர் போய் பெந்தகோஸ்தே நாளில் பிரசங்கம் பண்ணுறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். பிரசங்கம் பண்ண உடனே ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்ததாங்க. என்ன நடந்தது? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41. அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பிரசங்கத்தை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஏத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் பெற்றார்கள். என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது இந்த கல், தேவனால் பயன்படுத்தப்பட்ட கேபான்ற கல், அந்த மீறுதல் வந்தவொடனே 3000 பேர் என்ன பண்ணுச்சு? கொன்னது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு கிருபை என்னன்னா, இப்போ பேதுரு மூலமாக ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுது. அதில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பக்கம் மீட்பு இல்லாமல் அழிந்தார்கள். இயேசுவின் மூலமாக மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சரியா? சொல்லுங்கதா? இப்போ இயேசு தான் அந்த இழைக்கப்பட்ட கல். சரியா? அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும்
அவருடைய அனந்த ஞானமானது. நல்லா கேளுங்க, அவருடைய அனந்த ஞானம்னா யாருடையது? தேவனுடையது. அனந்த, அதாவது உன்னதத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களும் துரைத்தனங்களும் தேவனுடைய அனந்த ஞானமும் சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இப்போ தேவனுடைய, அதை முன்னாடி பார்த்தோம், பெயர்க்கப்பட்ட கல்லுன்றது முதல்ல எதுக்கு அடையாளமா இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தில்? சொல்லுங்க. அதான் சொன்ன முன்னாடியே ஃபார்முலாவை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 3 விஷயத்தை பார்த்தோம். பெயர்க்கப்பட்ட கல், எஸ், பரலோக ராஜ்யம். இப்போ பரலோக ராஜ்யம் இந்த பூமியில யார் மூலமா தான் செயல்படுது? மறுபடியும் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. புரியுதா? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் முதல் நிலைப்பாடு என்ன? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது எப்படி இந்த பூலோகத்தில் தெரியணும்னா சபையின் மூலமாய் தெரிய வேண்டும். உங்கள் மூலமாகவும் என் மூலமாக தான் பரலோகம்னா என்னன்றது இந்த பூலோகத்தாருக்கு தெரியணும். விளங்குதா? அதனால தான் இயேசு முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பித்தார்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன தான் சொன்னார்? மனம் திரும்புங்கள். ஆண்டவர்கள சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தமும் ஞானார்த்தம் உள்ளது. அவர் தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? சமீபம். சமீபம்னா என்ன அர்த்தம்? பேதுரு இன்னும் பாஸ்டர் ஆகலை, நான் முதல்ல சாகலை, நான் மரிக்கணும், மீட்பு வரணும். மீட்பு வந்த பிறகு 50 நாள் கழித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நிரப்பப்பட்ட பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணோம். சபை அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பரலோக ராஜ்யம் அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரியா? இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டு. சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23. எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. கிறிஸ்து என்னவா இருக்கிறாராம்? சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? புருஷனை விட்டுருவோம், அந்த சப்ஜெக்ட் வேணாம், இப்போ நல்லா போயிட்டு இருக்குது. சபைக்கு தலை யாருங்க? சொல்லுங்க. எல்லாம் பயந்துட்டீங்களோ? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு. அதே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். வீடு கட்டுறதுக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட கல்லுனா என்ன கல்லு? முன்னாடி பார்த்தோமா, கேபா, வடிவமைக்கப்பட்ட கல். எப்படி இருக்குதா? அற்பமா எண்ணப்பட்டுச்சு. ஏன்னா மற்ற கல்லெல்லாம் பெருசு பெருசாக வைப்பாங்க, இவர் 4 கார்னரில் மாத்திரம் வைப்பாங்க. தேவன் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிடுச்சு. அப்போ அந்த மூளைக்கல் யார் தான்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கல். இப்போ இயேசு என்கின்ற கைகளினால் பெயர்க்கப்படாத கல். இது மனுஷனை உருவாக்கல, இயேசுவை தேவன் உருவாக்குனார். அவர் மூளைக்கல்லாக இருக்கிறாரு, தலைக்கல்லாக இருக்கிறாரு, சபைக்கு தலையாக இருக்கிறாரு. இந்த கல்லில் பரலோக ராஜ்யம் செயல்படும்படி சபை கட்டப்பட்டது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவது பரலோக ராஜ்யம். ரெண்டாவது என்ன பார்த்தங்க? கைகளினால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று. ரெண்டாவது பர்வதமாக மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? பர்வதமா, ஒரு மலையா மாறிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணோம்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டோம். அது வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று. போதுங்க, புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம். முன்னாடி பார்த்தோம் பரலோக ராஜ்யம், அது சபையின் மூலம் தெரிய வருது. அதாவது மேலே என்ன நடக்குதுன்றது பூமியில் சபை காட்டணும். சரியா? இதான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பாகம். இன்னொன்று கிறிஸ்துவின் ராஜ்யமா. இன்னொன்று என்னது? கிறிஸ்துவின் ராஜ்யம். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம்ன்றது
எப்படின்னா அங்கே பார்த்தோம் பாருங்க, அந்த கல் என்னாச்சு, ஒரு பர்வதமாக மாறிச்சு. அப்படியா? இந்த பர்வதம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சேர்க்கையின் கூடுகை, சேர்க்கை. அந்த கல் எப்படி மோதி அது அப்படியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆடினாச்சுங்க, ஒரு பெரிய ஒரு மலை மாறி ஒரு குவையாக மாறிச்சு. அப்படி கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, முதல் சபையாக தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது சபைக்கு தலையாக யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்? இயேசு என்கின்ற அந்த ஒரு கல், அதான் மூளைக்கல். இப்போ அந்த கல்லிலிருந்து நெக்ஸ்ட்டு 12 கல் வந்தது. யார்? சீஷர்கள். சரியா? செத்துச்சா? அதுக்கப்புறமா 75 பேர் ஆனாங்க. நான் வசனம் காட்டல, புரிஞ்சுக்குங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 75 பேர் 120 பேராக மாறினாங்க. எங்க? பெந்தகோஸ்தே நாளில் மேல் வீட்டில் 120 பேர் கூடியிருந்தாங்க. அந்நிய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது 3120 பேர். இப்போ பெரிய பர்வதம்னா அது என்ன அர்த்தம்னா, அந்த பெரிய பர்வதம் என்னன்றது எண்ணிக்கையற்றதுன்னு அர்த்தம். இங்கே எவ்வளோ கல் இருக்குதுப்பா தெரியாதுப்பா, பெருசாக இருக்குதுப்பா சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 3120 கற்கள் நிறைந்த அந்த ஆதி சபையில் இன்றைக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கோங்களா, அதில் சேர்க்கை. அப்போ பெரிய பர்வதம் ஆயிடுச்சா? இன்னைக்கு தேசமெங்கிலும் என்ன இருக்குதுங்க? சபைகள். நாடுகள் எங்கும் சபைகள், ஊர் எங்கும் சபை, தெருவுக்கு தெரு சபை, ஒரே தெருவில் 4 சபை. இதில் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக மாட்டேங்குது வேற. எல்லாம் அது கரெக்டு தான் போல இருக்குது. அந்த கள்ளி மண்ணு இரும்பு ஒன்றா சேராது மாதிரி இன்றைக்கி நம்மளால ஒருத்தர் என்ன பண்ணுறது இல்லை, சேரல. கத்திரிக்கு சோத்திரம் எங்களை சேர்த்துக்கினார் ஐயா. சரியா? புரியுதுங்களா? அப்போ இது ஒரு செயற்கை. இந்த செயற்கைக்குள்ள வந்ததுனால அந்த ஒரு இயேசுவின் மூலமாக இன்னைக்கு சபை உருவாக்கப்பட்டது. எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் ஓட்டேரின்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டேரி பயங்கரமான ஏரியா அது. ஒரு காலத்துலலாம் அந்த ஏரியாவில் போனீங்கனாலே ரொம்ப கஷ்டம். அப்படியே வெளியில் வரும்போது நிறைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கேட்கலாம். அப்படி இருக்கும். எல்லாம் ரோட்லேயே தான் உருண்டுன்னு பறந்துட்டு கிடப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல சமீபத்தில் ஒரு முறை ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தார். போனால் தெருக்கு தெரு சபை, ஹவுசிங் போர்டெல்லாம் ஒவ்வொரு பிளாக்லேயும் 2 சபை 3 சபை. அப்போ நான் யோசனை பண்ணேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்ன்ற ஒரு தேசத்தில், எருசலேம்ன்ற ஒரு பட்டணத்துக்குள்ள, பெத்லகேம்ன்ற ஒரு ஊருக்குள்ள, ஒரு சின்ன ஒரு இடத்துல பிறந்த ஒரு மனிதர் இயேசுவை ஓட்டேரியில் கும்பிடுறாங்க. ஹலோ, எங்க இருந்தவர் ஓட்டேரிக்கு வந்துட்டாரியா? பெரிய பர்வதம் ஆயிடுச்சா? அப்போ அந்த கல் பெரிய பர்வதம் ஆயிடுச்சுன்னா இது கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். ஏன்னா ரட்சிப்பு யார் மூலியமா தான் வருது? இயேசுவின் மூலமா தான். பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் அவரை இல்லாமல் வேற ஒரு நாமமின்றி ரட்சிப்பு இல்லை. அப்போ அந்த கல் மூலியமா தான் என்ன இருக்கு? வாசிங்க ஒரு வருஷம் துரிதமாக வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும், சொல்றார் பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். விளங்குதா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்ப புரியுதுங்களா எப்படி பர்வதமா மாறுது பாருங்க? கட்டளையிடுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு ராஜ்யம் இருந்தா ஒரு ராஜா இருக்கணும். இந்த ஆலயத்துக்கு ராஜா யாரு? இயேசு இருக்கிறாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் நம்ம கடங்காரனை பார்த்தா ஓடி போயிடுறோம், பிரச்சனையாக பார்த்தா ஓடிடுறோம். வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என்ன ஆயிடுறோம்? ஒரு மாதிரி ஆயிடுறோம். ராஜா கிட்ட சொல்லுங்கள் இனிமே. புரியுதுங்களா? உங்களை ஆளுகிற ஒரு ராஜா ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் யோவான் சொன்னார், அப்போஸ்தலனாகிய யோவான், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜா நமக்குள்ளே இருக்கிறார். சரியா? இப்போ கிறிஸ்துவின்
ராஜ்யம். அது எப்படி ஒரு பெரிய ஒரு மலையாக மாறிச்சோ அப்படியே இயேசுவும் ராஜ்யத்துக்குள்ளே நீ சபை அதுக்குள்ளே இருக்கு. மூணாவது என்னங்க, அந்த கற்கள் என்னவாச்சு, உலகத்தை மூடிடுச்சு. அப்படியே இங்கே பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. எல்லாமே தேவனுடைய பார்வையில் தான் நடக்குதுங்க. தேவன் இருக்கிற இடத்துல தான் பரலோகம் இருக்குது. அதனால பரலோக ராஜ்யம் அது சபை மூலமாக தெரியுது. தேவன் தம்முடைய குமாரனுக்கு என்ன கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்து ராஜாவாக மாற்றிட்டாரு. அதனால கிறிஸ்துவின் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. இப்போ தேவனே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அதுதான் மூன்றாவது நிலை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றது அதில் தான் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யமும் வருதுன்னா அப்போ இயேசு என்ன பண்ணோம், ராஜ்யத்தை ரெடி பண்ணி சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி, வசனத்துக்கு போயிடலாம். ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம், நல்லா கேளுங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. புரியுதா? தாசனம் புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்லன்னா இப்போ இருக்குது பாருங்க ராஜ்யம், அந்த மாதிரி இருக்காது. ரேஷன்ல என்ன கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்பால் இன்னமோ 10 கோடி விழுந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படி பெருமை அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த ராஜ்யத்துக்கு நம்ம அப்படி பெருமை அடிச்சுக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்காது. அது முற்றிலும் என்னது, வித்தியாசமானது. சபை அதில் எப்படி இருக்கும், முற்றிலும் விசுவாசம் எப்படி இருக்குமா, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. விளங்குதுங்களா? இந்த 3 சேர்ந்து வர்றது தான் தேவனுடைய ராஜ்யம். அது எப்போ வரப்போகுதுங்க, இனி வரக்கூடியதா இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 28 வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 28 வரை சகோதரர் வாசிக்கும் போது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24 28 வரை. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ஒரு நிமிஷம், முன்னாடி என்னாவும் முடிவு உண்டாகும். அது எப்போ சொல்லுங்க, முடிவு என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. புரியுதுங்களா? ராப்சர் வேற, இது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ராப்சருக்கு இன்னும் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் என்ன ஆகுதுங்க, அவர் என்ன பண்றாரா, ராஜ்யத்தை பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யார் ஆளுகை செய்யணுமா? இயேசு. ஒரு வேலை இருக்குது இயேசுவுக்கு, அது செய்யற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும். அது என்ன வேலையா, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். மரணத்தை இயேசு ஜெயித்தாரு, அதே போல நீங்களும் நானும் ஜெயிக்கணும். இதை அவர் செய்கிற வரைக்கும் அதுதான் அவருடைய லாஸ்ட். அது முடிஞ்ச பிறகு அதைத்தான் உயிர்த்தெழுதல், ரிசராக்ஷன். விளங்குதா? உயிர்த்தெழுதல் வரும். உயிர்த்தெழுதல் பிறகு தேவன் இயேசு என்ன பண்றாரு, சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினால் சகலமும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி இருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர். சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர்னா யாரு? பிதா. பிதா தான் அந்த ரைட்ஸை யார் கொடுத்தாரு, இயேசுவுக்கு கொடுத்தாரு. கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது பிதாவாகிய தேவன் தான் சகலத்தையும் இயேசுவுக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படுத்தி அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு.
கீழ்ப்படுத்தி அதிகாரத்தை கொடுத்ததுனால பிதா கீழ்ப்பட்டிருக்கிறார்னு அர்த்தம் இல்லை. வாசிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, ஆமென், தேவனே சகலத்திற்கும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். புரியுதுங்களா? விளங்குதா? முடிச்சுச்சா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது ஆரம்ப நிலை பரலோக ராஜ்யம். அது சபையின் மூலமாக தெரியணும். அது ஒரு பாகம் அல்ல, அது ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது குமாரனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரத்துக்கு முன்னாடி குமாரனுடைய ராஜ்யம் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு, நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. நித்திய ஜீவன்லேருந்து நம்ம எழுந்திருக்கும்படியான இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய காரியத்துக்குள்ளே நடத்துகிறாரு. நடத்தி முடிச்சிட்ட பிறகு மூன்றாவது சகலத்தையும் கீழ்ப்படுத்தி யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? தேவன் கையில் ஒப்பு கொடுக்கணும். அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே ஸ்டார்ட் ஆகுது தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-5. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. போதும். பழைய வானம் பழைய பூமி என்ன ஆயிடுச்சு? ஒழிஞ்சு போயிடுச்சு. சமுத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய வானம் புதிய பூமி இருக்கும். எது இருக்காது? ஏன் இருக்காது? ஆண்டவருக்கு பீச் பிடிக்காதுங்க. ஏன் சமுத்திரம் இல்லாமல் போச்சு? சமுத்திரம் மேலே போதா தூதுரு? அது முன்ன முடியலையே வசனம். இப்போ உயிர்த்தெழுதல் நடக்குதுல்ல, உயிர்த்தெழுதல் நடக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எழுந்து வருவாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற இடம் போதுமானதாக இருக்குதா? இல்லை. இப்போ உயிர்த்தெழுதலில் நம்முடைய தாத்தா பாட்டி முப்பாட்டை தோளாம் தொடுக்கான் எல்லாம் என்ன பண்ணுவான்? எழுந்து வரணும். எழுந்து எல்லாரும் வந்த பிறகு இடம் வேணுமே. அப்போ சமுத்திரம் என்ன ஆகிடும்? தண்ணியை எடுத்துட்டா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இடம் கிடைக்கும். இன்னொரு ஸ்பெஷலாக கிடைக்கும். என்ன தெரியுமா? நடந்தே அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஈஸியாக பஸ்ஸில் போயிடலாம். புரியுதா? கடல் இல்லைன்னா என்னங்க இருக்குது? ரோடு தானே எல்லாமே. புரியுதுங்களா? அப்போ சமுத்திரம் இல்லாமல் போகுது. புரியுதுங்களா? அப்போ உயிர்த்தெழுதல்ல சமுத்திரம் என்ன வருதுல்ல? இல்லை. படிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். என்ன கேட்டுச்சான்? இப்ப பரலோகத்துல ஒரு சத்தம் கேக்குது. அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டால் தயவு செய்து ஆமேன்னு சொல்லுங்க. நடக்க போகிறத தேவன் உங்ககிட்ட சொல்கிறாரு. சொன்னால் நீங்கள் ஆமேன்னு உள்வாங்கணும். சரியா? அக்செப்ட் பண்ணுறது. புரியுதுங்களா? வார்த்தையை அக்செப்ட் பண்ணு. இப்போ தேவன் எங்கே இருக்கிறாராம்? தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர் இடத்துல வந்துடுச்சு. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். தேவன் இப்போ யார் கூட வாசமா இருப்பாரு? ஆமா, ஜனங்க கிட்ட வாசமா இருப்பாரு. அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் இப்ப யாருடைய ஜனமா இருப்பாங்க? தேவனுடைய ஜனமா இருப்பாங்க. தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் யார் கூட இருப்பாராம்? மனுஷர்கள். ஆமென், ஆமென். அவர்கள் கூட இருப்பார். அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென், ஆமென். அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதுதான் தேவராஜ்யம். சரியா? இது நம்ம லேயராக பார்க்குறோம். இப்போ இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா,
கடைசி வசனம் வாசிச்சிட்டிங்களா? 5 வாசிங்க. 4-5 வசனம். வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். கண்ணீரை துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மானவைகள். முன்னாடி பார்த்தல தானியேல் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல சொப்பனம் நிச்சயம், அர்த்தம் சத்தியம். இந்த சத்தியம் தான். புரியுதுங்களா? விளங்குதா? அதான் முன்னாடி பார்த்தோம், முன்னாடி கிளாஸ்ல இங்கும் அங்கும், இங்கு கொஞ்சமும் அங்கு கொஞ்சமும், ஜோடி இல்லாத இராது. சத்தியம் இப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி முடிச்சிச்சு. ஓகே, பி ஃப்ரீ ஆகிடுங்க. இப்போ ஒரு விஷயம், இப்போ தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்போ அவர் வரும்போது உயிர்த்தெழுதல் வருது. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க கதை ஓகே, ரட்சிக்கப்படாதவங்க கதை கேள்வி வருதா? சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னோரெல்லாம் சத்தியமே தெரியாத, இயேசு யாருன்னே தெரியாத, அவங்களாம் மறிச்சிட்டாங்களே, அவங்க கதி என்ன? சிலருக்கு மூளை வளர்ச்சி இல்லாமலே மறிச்சிருக்கிறாங்களே, அவங்க கதி என்ன? பிறந்த குழந்தைகள் மறிச்சிருக்குதே, அவங்க கதி என்ன? இவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? தேவன் இவங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்றதை தேவனுக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லைன், தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்றதை பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் இதோடைய கண்டினியூ, இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை சத்தியம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அடுத்து தான் நம்ம இன்னும் டீப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போக போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ஏசாயா 45:4. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய வாக்குத்தத்தமாக கொடுப்பாங்க. இந்த வசனத்தில் 4500 வருடம் பழமையான வேதத்தினுடைய வரலாறு இருக்குது. இந்த ஒரு வசனத்தில் 4500 வருடம் வேதத்தினுடைய வரலாறு இருக்குது. அதை நெக்ஸ்ட் வெனஸ்டேல நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் வெனஸ்டேல அதில் பார்க்க போகிறோம். அதுலேருந்து தொடர்ந்து இப்போ பார்த்தோம் பாருங்கள், பரலோக ராஜ்யம்னா இப்போ நம்ம ஒரு லைனாக தான் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆக்சுவலாக பரலோக ராஜ்யத்தை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 7 உவமைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா தான் பரலோக ராஜ்யம் முழுசாக தெரியும். குமாரனுடைய ராஜ்யம் போது இயேசு வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் குமாரன் இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறார்? 3 நிலையில் ஆளுகை செய்கிறார். அது என்னன்றதை பார்த்தா தான் குமாரனுடைய ராஜ்யத்தை டீட்டெயிலாக தெரியும். தேவனுடைய ராஜ்யம் போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மரித்தவர்களுடைய நிலைமை என்ன, ரட்சிக்கப்படாதவங்க நிலைமை என்ன, அதெல்லாம் தேவன் என்ன வகுத்து வச்சிருக்கிறான்றதை வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம்.